கேரள மாநிலம் சபரிமலையில் நாளை மகரவிளக்கு பூஜையும் அதனைத் தொடர்ந்து மகரஜோதி தரிசனமும் நடைபெறவுள்ளது. இதற்காக நாளை பகல் 2:45 மணிக்கு கோவில் திறக்கப்பட்டு 3:08 மணிக்கு தந்திரி மற்றும் மேல்சாந்தி ஆகியோர் தலைமையில் மகர சங்கராந்தி பூஜைகள் நடைபெறுகிறது. பந்தல அரண்மனையிலிருந்து கொண்டுவரப்படும் திருவாபரண பெட்டி மாலை 6:15 மணியளவில் சன்னிதானத்தை வந்தடையும். தேவசம் அமைச்சர் VN வாசவன், திருவிதாங்கூர் தேவசம் போர்டு தலைவர் K ஜெயக்குமார் உள்ளிட்டோர் திருவாபரண பெட்டியை வரவேற்று ஏற்றுக்கொள்வார்கள். மாலை 6:40 மணிக்கு திருவாபரணங்கள் சுவாமி ஐயப்பனுக்கு அணிவிக்கப்பட்டு தீபாராதனை நடைபெறும். தீபாராதனை நடைபெற்ற ஒரு சில நொடிகளிலேயே பொன்னம்பலமேட்டில் மகரஜோதி தரிசனம் நடைபெறும். மகர விளக்கையொட்டி தரிசனத்திற்கு வந்த பக்தர்கள் மலையிலேயே ஆங்காங்கே முகாமிட்டு வருவதால் சபரிமலையில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. எனவே மகரவிளக்கு பூஜை நாளில் கூட்ட நெரிசலை தவிர்க்க சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. அதன்படி அன்றைய தினம் காலை 10 மணி வரை மட்டுமே பக்தர்கள் பம்பையிலிருந்து சன்னிதானத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள். தொடர்ந்து மகரஜோதி தரிசனத்திற்கு பின்னரே பக்தர்கள் 18ஆம் படி வழியாக செல்லலாம் என்று தெரிவிக்கப்பட்டது. மண்டல விளக்கு பூஜை மற்றும் மகர விளக்கு பூஜைக்காக கடந்த ஆண்டு நவம்பர் 16ஆம் தேதியன்று மாலை சபரிமலை கோவில் நடை திறக்கப்பட்டது. 41 நாட்கள் மண்டல காலம் முடிந்து டிசம்பர் 27ஆம் தேதியன்று மண்டல பூஜை நடைபெற்றது. அதன் பிறகு கோவில் நடை அடைக்கப்பட்டது. மீண்டும் மகரவிளக்கு உற்சவத்திற்காக டிசம்பர் 30ஆம் தேதி மாலை திறக்கப்பட்டு பக்தர்கள் தொடர்ந்து சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். மகரவிளக்கு பூஜையை ஒட்டி சபரிமலையில் குவிந்துள்ள பக்தர்கள் மலையிலேயே ஆங்காங்கே முகாமிட்டு வருவதால் கூட்டம் அலைமோதுகிறது.